ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடு அதிகமாக பால் தர நம்ம என்னென்ன பண்ணணும் அதை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா அதிகமாக பால் தராது. நீங்கள் பர்டிகுலர் நல்ல மாடாக பார்த்து வாங்கணும். நல்ல மடிக்கட்டு இருக்கணும், மாடு நல்லா இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கினா தான் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தீன் போட்டால் நல்லா பால் கறக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாதாரண ஊளை மாடு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அது நீங்கள் என்ன தான் தீன் போட்டால் பார்த்தீங்கன்னா பால் கறக்காது, அதுக்கு ஏதாவது நோய் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல மாடாக பார்த்து வாங்கிட்டு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டு கொடுக்க வேண்டிய தீவனம் எப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி கொடுத்துருந்தீங்கன்னா, நல்லா நறுக்கி இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக ஆசை போட்டு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகி அடுத்த மறுபடியும் கேட்கும், மறுபடியும் நீங்கள் தீவனம் போடலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டு பார்த்தா நல்லது. நீங்கள் இது மாதிரி அரைச்சி நறுக்கி போடாமல் விட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர் புல். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிடாது. இங்கே பார்த்திங்களா கட்டையை போட்டு பார்த்திங்களா, இது மாதிரி தான் கட்டை கிடக்கும். அது இலையை மட்டும் தான் சாப்பிடும். ஏன்னா தண்டில் மட்டும் தான் சத்து இருக்குது, இலையில் அந்தளவுக்கு சத்து இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நறுக்கி போட்டால் நல்லது. ஸோ இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் இது மாதிரி அறுத்து மிஷினில் போட்டு பார்த்திங்கன்னா நறுக்கியே கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு சூப்பர் நேப்பியர் புல்லை மட்டும் கொடுக்காம இது மாதிரி வைக்கோல் அதை கொடுத்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை தீனே சாப்பிட்டா கொஞ்சம் மாடு ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கலந்து வைக்கோல் கொஞ்சம் கொடுங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டு. பால் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாட்டை செட்டுக்குள்ளேயே கட்டினா பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு போர் அடிச்சிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ இதே கொஞ்சம் நீங்கள் வெளியே காத்தாட மரத்துக்கடியே நல்லா கட்டினீங்கன்னா மாடு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி அதை உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த பாத்திரம் தான் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு தண்ணி கொடுப்போம். ஸோ இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் நல்லா தண்ணி ஃபுல்லாக நப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்ன ஆட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நெல்லந்தவிடு இல்லைன்னா கருக்காத்தவிடு ரெண்டுலேயே ஏதாவது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுத்தீவன குச்சி, அரைச்ச அரிசி மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டுக்கு அந்த தண்ணியில் ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல்லந்தவிடு இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன டப்பா, அதாவது ஒரு 3 கை இல்லை 4 கை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்குவோம். அரிசி அந்தளவுக்கு போடக்கூடாது அரிசி மாவை, அதனால் ஒரு கை மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். மாட்டின குச்சி இது பார்த்திங்கன்னா விலை அதிகம். ஸோ 2 கை மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பருத்தி கொட்டை ஒரு கை, இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணாவே மாடு பார்த்திங்கன்னா நல்லாவே பால் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.